கன்வேயர் பெல்ட் இருக்கு. ஒரு கன்வேயர் வந்து என்ன ஆகும்னா ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறமா 15 பெல்ட் வந்து அந்த கன்வேயர்லேருந்து செகண்ட் கன்வேயருக்கு போகும். போனதுக்கு அப்புறமா செகண்ட் கன்வேயர் வந்து 15 பிளேட் போனதுக்கு அப்புறமா கன்வேயர் 2 வந்து ஆன் ஆகணும். ஆன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா 5 செகண்ட் அந்த கன்வேயர் 2 ஓடணும். ஓடினதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா கன்வேயர் இது ஸ்டாப் ஆகிட்டு கன்வேயர் 1 திருப்பி ஆன் ஆகணும். திருப்பி 15 கவுண்ட், கன்வேயர் 2 ஆன் ஆகும், 5 செகண்ட்ஸ் ரிப்பீட். இதான் கொஷின். நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இதில் 3 சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் லாஜிக் மைக்ரோ இங்கிலீஷ் இருக்குல்ல, இதில் போகணும். இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃபைல்ஸில் போய் நியூ கொடுக்கணும். நியூவில் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து இது ஃபஸ்ட்டு இருக்கிறதே ஓகே தான். இதுவே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம ரங்கு ஆட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி ரங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரங்கில் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம கான்டாக்ட்ஸில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப்புன்னு 2 கான்டாக்ட் வேணும். ஸோ இது ஒரு NO ஒரு NC எடுத்துக்கோங்க. இந்த NC வந்து ஸ்டாப்புக்கு, இதை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஓப்பன் ஆகிடுமா. அது ஸ்டாப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட்டுக்கு வந்து NO யூஸ் பண்ணுவோம். NO ஓப்பன் பண்ணி இது வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது NC ஆகி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஸ்டார்ட்னு இதுக்கு நேம் கொடுத்துப்போம். இது ரெண்டுமே இன்புட்னால I:0.0 0.1 அந்த மாதிரி நேம் கொடுக்கணும், அந்த மாதிரி நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் I:0/0. இந்த லைனில் இதில் போய் எடுத்தேன். இங்கே அப்புறம் இதுக்கு வந்து நேம் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஸ்டாப். இது வந்து அடுத்தனால 0/1 கொடுக்குறேன். அடுத்து நம்ம கன்வேயர் வந்து அவுட்புட்டா, அதனால ஒரு காயில் எடுத்துக்கலாம். இது வந்து அவுட்புட்னால O:" கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டுனால நீங்கள் 0/0 கொடுத்துக்கோங்க. இது வந்து கன்வேயர் 1. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆகணும். ரியல் டைமில் வந்து இது புஷ் பட்டன் மாதிரி தானே. இதை கையை வச்சுட்டு இருக்க வரைக்கும் இது ஓடும். சப்போஸ் நம்ம கையை தெரியாமல் எடுத்துட்டோம்னா இதை வந்து இதாகிடும்ல, ஆஃப் ஆகிடும்ல. அதனால நம்ம ஸ்டாப் கொடுத்தா தான் ஆஃப் ஆகணுக்காக ஒரு சீலிங் கான்டாக்ட் போடுவோம். சீலிங் கான்டாக்ட் வந்து எப்படி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது ஓடிட்டு இருக்க வரைக்கும் இது வந்து ஆனாக இருக்கணும். இது ஸ்டாப் கொடுத்தா தான் ஆஃப் ஆகணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு சீலிங் கான்டாக்ட் எப்போவுமே வந்து ஸ்டார்ட்டுக்கு கொடுப்பீங்க, ஸ்டார்ட்டுக்கு பேரலாக. அது வந்து ஒரு NO கான்டாக்ட். அது எதோட NOனா அவுட்புட்டோட NOவாக இருக்கும். இப்போ இந்த அட்ரஸ் கொடுத்தோன்னே இது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த கான்டாக்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இது என்ன இருக்குன்னா NC ஃபஸ்ட்டு NOவாக இருக்கா, அது NCயாக கன்வெர்ட் ஆகிடும். நார்மலி க்ளோஸ்ட் ஆகிடும். சப்போஸ் இது கை எடுக்கிற செகண்ட் வரைக்கும் இது வந்து நான் எனர்ஜைஸில் தானே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். அதனால் சப்ளை இது வழியாக போகும். இன்கேஸ் இது வந்து என்னாச்சுன்னா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட இது வழியாக வந்து நம்மளுக்கு சப்ளை போயிட்டுருக்கும். அதுக்காக இதோட பர்பஸ் வந்து இதுதான். சீலிங் கான்டாக்ட் எதுக்காகனா நம்ம ஸ்டாப் அன்டில் ஸ்டாப்பை கிளிக் பண்ணுற வரைக்குமே சப்ளை இது வழியாக போய்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இங்கே வந்து இது எனர்ஜைஸ் ஆகுமா. இது எனர்ஜைஸ் ஆனோடனே இங்கே 15 கவுண்ட்டு போகணும். நம்ம 15 பிளேட் மூவ் ஆகிறது வந்து ஒரு கவுண்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறோம், இது எனர்ஜைஸ் ஆனோடனே இங்கே க்ளோஸ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு
NO வந்து வச்சுக்கணுமா, இதோட காண்டாக்டாக வச்சுக்கணும் அதையும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கவுண்டர் போடணும். அடுத்து அப் கவுண்ட் அப்படின்னா நம்ம ப்ரீசெட் பண்ண வேல்யூலேருந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கும் 1 2 3 4. டவுன் கவுண்டர் அப்படின்னா இப்போ 20 வச்சிங்கன்னா 20க்குமா 19 18 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப் கவுண்டரே போடுவோம். அப் கவுண்டருக்கு வந்து என்ன இதுனா C5 இதோட அட்ரஸ் வந்து C5:01 எது வேணால் கொடுத்துக்கலாம். 0 கொடுத்துக்கலாம். இது வந்து பிளேட் கவுண்டர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரீசெட் கேட்குது 15 கவுண்டா, அதனால் 15 போட்டுக்கலாம். இங்கே வந்து அக்குமுலேட்டர் எதுலேருந்து கவுண்ட் ஆகணும், 1லேருந்து கவுண்ட் ஆகணுமா 5லேருந்து கவுண்ட் ஆகணுமான்ட்டு நம்ம 0லேருந்தே கவுண்ட் ஆகட்டும் நம்மளுக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கவுண்டரில் வந்து இது வந்து CUDN இருக்கா, DN அப்படின்னா கவுண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இது கான்டாக்ட் என்ன போட்டாலும் அது மாறும். நீங்கள் இப்போ NO போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் DN போட்டிருக்கீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா கவுண்ட் 15 ஆனதுக்கப்புறமா இது வந்து NOவாக இருக்காது NCயாக மாறும். அதே CU போட்டிங்கன்னு வைங்களேன், கவுண்ட் ஆகிட்டு இருக்கும் போது மாறும், கவுண்ட் ஆன முடிச்சோடனே அது வந்து திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்னா DN தான் போடணும். இந்த ரங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு NO போட்டுட்டு, இல்லை இந்த இடத்துல நீங்கள் NC போட்டிங்கன்னா CU போடலாம். அந்த மாதிரி கான்டாக்ட் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதை வச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல NO போடுறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா DN வச்சுக்கிறோம். அப்போது C5:0/DN. வந்துச்சா. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து செகண்ட் கன்வேயரா, இங்கே இது அவுட்புட் தானே, அதனால ஒரு காயில் எடுத்துக்கிறோம். அவுட்புட்னாலே ஓன்னு இது பண்ணுவோம், அட்ரஸ் பண்ணுவோம். 0 பார், இது செகண்ட்னால 1. கன்வேயர் நெக்ஸ்ட்டு இப்போது 15 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கன்வேயர் வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகிடும். எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா 5 செகண்ட் வந்து இந்த கன்வேயர் வந்து எனர்ஜைஸ்லேயே இருக்கணுமா, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கன்வேயர் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா டைமர் கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த காயிலோட ஒரு NOவை வந்து இது கொடுக்கணும். அப்போ இது எனர்ஜைஸ் ஆனோடனே அது NCயாக மாறிடும்ல, அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது எனர்ஜைஸ் ஆன உடனே டைமர் வந்து ஆன் ஆகணும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே இது NC ஆனால் இது டைமருக்கு சப்ளை போகும். அது வரைக்கும் டைமருக்கு சப்ளை போகாதா, சர்க்யூட் க்ளோஸ் ஆனால் போகும். சர்க்யூட் இப்போ ஓப்பனில் இருக்கும். இது வந்து ஆன் ஆனோடனே தான் இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகும் கீழே இருக்கிற ரங்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ என்ன கொடுக்கணும்னா ஒரு டைமர் கொடுக்குறோம். டைமருக்கு வந்து T4ன்னு நம்ம இது பண்ணுவோம், அட்டாச் பண்ணுவோம். இது 1 செகண்ட் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரீசெட் வந்து 5, கொஸ்டினில் 5 கொடுத்ததுனால 5 செகண்டு. இது 0லேருந்து தான் டைமரும் கவுண்ட் ஆகணும். இப்போது இந்த டைமர் 5 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா இது ஆஃப் ஆகணுமா, அப்போ இங்கே என்ன பண்ணால் டைமரோட க்ளோஸ் கான்டாக்ட் போடணும். ஓகேவா. அப்போது கிளிக் பண்ணிவிட்டு
இது வந்து 5 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா தான் அது ஓப்பன் ஆகணும். அதனால இங்கே வந்து டிஎன் போடுவோம். டைமரோட க்ளோஸ் காண்டாக்ட். டைமர் வச்சது புரிஞ்சிச்சா? அது புரிஞ்சு. அதுக்கப்புறமா இது டைமர் கவுண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த காண்டாக்ட் வந்து இது கன்வேயர் வந்து ஸ்டாப் ஆகணுமா? 5 செகண்ட்க்குமா ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணுமா சர்க்கியூட்டை? அதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக இதோட காண்டாக்டை இங்கே வைக்கிறோம். என்சியை வைக்கிறோம். எப்போனா கவுண்ட் ஆன முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக டிஎன் போடுறோம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் என்ன ஆகும்னா டைமர் வந்து இது ஆஃப் ஆனதுக்கப்புறமா இந்த இதுவும் ஆஃப் ஆகிற வரைக்கும் இருக்கு. இது வந்து என்னென்ன ஆகணும்னு அப்படியே சொல்லிட்டாங்களே. ஸ்டார்டிங் வந்து என்னென்ன ஆகும், எது ஓப்பன் ஆகும், எது க்ளோஸ் ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் ஆன் பண்ணுவீங்க. ஃபோர்ஸ் ஆன் பண்ணோடனே இதுக்கு சப்ளை வந்துடும். இங்கே ஃபோர்ஸ் ஆன் பண்ணால் அது க்ளோஸ் ஆயிரும். அப்போ மொத்தமும் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்படியா? இது ஏற்கனவே க்ளோஸ்ல தான் இருக்கு. அதனால இது வழியா சப்ளை போகும். இங்க எனர்ஜைஸ் ஆகிறதுனால இந்த காண்டாக்டும் க்ளோஸ் ஆயிடும். இன்கேஸ் இது ஃபோர்ஸ் ஆஃப் ஆனாலும் இந்த இடத்துல இருந்து சப்ளை போய்கிட்டே இருக்கும். இதுக்கு சப்ளை போனதுக்கு அப்புறமா இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆயிடுமா? ஏன்னா இதோட காண்டாக்ட் தான் இது. என் ஓவா இருக்கிறது என்சியா மாறிடும். என்சியா மாறிட்டு இப்போ கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 15 கவுண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த காண்டாக்ட் வந்து என்ன ஆகும்னா என்சி ஆயிடும். என் ஓவா இருக்கிறது என்சி ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்? இது வழியா நேரா சப்ளை போயிட்டு இருக்குமா? இது ஓபன் ஆக தேவையில்லையா? அப்போ எது ஓபன் ஆகும்? ஸ்டாப் பண்ணனும், அது ஓபன் ஆகணும். ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் இந்த காண்டாக்ட் வந்து இதாகும். இப்போ ஸ்டாப் பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகும். நீங்க ஸ்டாப் அது 15 கவுண்ட்க்கு அப்புறம் அது வந்து ஓபன் ஆகணும்ல. கன்வேயர் 1 ஓபன் ஆயிட்டு தான கன்வேயர் 2 ஆன் ஆகும். ஆமா கரெக்ட். அப்ப அதுக்கு ஒன்று போடணும்ல. அப்ப இதோடைய என்சி இங்க வரணும். கரெக்ட். இந்த இடத்துல இதோட என்சினா இதோட என்சி 15 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா இது ஸ்டாப் ஆகணும்ல. அப்போ இதோட என்சி இங்கே போட்டுக்கோங்க. என்சி இங்கே போட்டுட்டு இங்கே வந்து சி ஓகே. 15 கவுண்ட் ஆனோடனே இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது ஆஃப் ஆகிடும். அப்புறம் இது எனர்ஜைஸ் ஆகிட்டு இங்கே இது முடிஞ்ச உடனே இது வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு கன்வேயர் 2 ஆன் ஆகும். கன்வேயர் 2 ஆன் ஆனோடனே இந்த கன்வேயர் 2ஓட இந்த காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு இங்கே டைமர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக டைமர் 5 செகண்ட் ஆனோடனே இது ஓப்பன் ஆகிடும். அதனால கன்வேயர் 2 ஆஃப் ஆகிடும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிறதுக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல. ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரிப்பீட் ஆகும்? ஆமாம், ஏன்னா இது இந்த கொஷின் கொடுத்த பேட்ச்க்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிறது வேணான்ட்டாங்க. சரி, அப்போ அது விட்டு இதுக்கு அடுத்து இல்லை வேணாம். இதுக்கப்புறம் ஏதாவது என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு ஞாபகம் இல்லை. அது பாஸ் பண்ணுவீங்க. ஆன்லைன் ஆன்லைன் ஓகே. நாட்டு ப்ராசஸர் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இப்போ சூஸ் பண்ணதுக்கு தெரியாது. ப்ராசஸர் சூஸ் பண்ணுறதுலாம் தெரியாது.